குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். ஒரு டிஸ்கிளைமரை பார்த்துடலாம், அப்புறம் இன்றைக்கி நிஃப்டி என்ன ஆச்சுன்றதை பார்ப்போம். இன்றைக்கி முழுக்க முழுக்க செல்லர்ஸ் கண்ட்ரோல் இருந்தது. சொல்லவே வேணா, சார்ட்டை பார்த்தோன்னே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஸோ மந்த் எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி எல்லாம் சேர்ந்துருது. ஸோ அதனால் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக கீழே விட்டாங்க. போகிறதுக்கு ஐடி செக்டார் இன்றைக்கி கிட்டத்தட்ட 5% அடி வாங்கியிருக்கு. ஸோ எல்லாம் சேர்ந்தா மார்க்கெட்டை கீழே வந்துச்சு. ஸோ இன்றைக்கி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கேப் அப், அவுட் ஹேண்டில் கேப் அப் அப்படின்னு. கேப் அப், கேப் டவுன் எல்லாமே வீடியோ போட்டோம். ஸோ அதில் கரெக்டாக சொல்லியிருப்போம், மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அதை பாருங்கன்னு. மார்க்கெட் கேப் டவுன் கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அங்கே ஸ்ட்ராங் செல்லர் வருதா பார்க்கணும். ஸ்ட்ராங் செல்லர் வந்துடுது, செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ தைரியமாக நீங்கள் ஷெல்லிங் போகலாம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸில் செல்லர் ஸ்ட்ராங்கு. ஸோ அடுத்த கேண்டிலே நீங்கள் அக்ரெசிவாக இருந்தால் போகலாம், இல்லை ப்ரீ டெஸ்ட்டில் போகலான்னு சொன்னோம். அதே மாதிரி போனால் நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எழுதி கொடுத்துருக்கோம். கரெக்டாக அங்கேயே வந்து இங்கே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. இதை யாராவது எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 40 பாயிண்ட் கண்டிப்பாக கிடச்சிருக்கோம். மினிமம் 10 பாயிண்ட் எடுத்திருக்கோம். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனது 25,571. இந்த கேண்டில் ஓப்பன் ஆனது 25,570. இதோட ஐ பார்த்தீங்கன்னா 25,581. ஸோ ஒரு 10 பாயிண்ட்டு மேலே போயிருக்கு. அப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் மேலே போயிருக்கு. அவ்வளோதான், அதுக்கு மேலே போகல. ஸோ 5 பாயிண்ட் கூட உங்கள் ஷாப் லாஸ் மைனஸில் போகாமல் வந்துச்சு. அதுக்கப்புறம் கடற்கரை வந்து மார்க்கெட்டிங் வந்து இதை தொட்டுருது. ஸோ நம்ம போட்டு கொடுத்துருக்குற அந்த டேபிள் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 10 பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். ஃபுல்லாக ரேலியில் வேணாம். பிகினர்ஸ் வந்து ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 10 பாயிண்ட் டார்கெட். ஆரம்பத்தில் பிகினர்ஸில் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டு போகலாம். ஸோ மார்க்கெட் அதுக்கப்புறம் கீழே இறங்கிச்சு. எகெயின் லோயர் லோ வச்சு கடைசி வரையும் மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் முடியும் போது ஒரு ஷார்ட் கவரிங், ஏன்னா இங்கே ஷார்ட் எடுத்துருப்பாங்களே அவங்களாம் ப்ராஃபிட் புக் பண்ணனால இந்த கடைசி நேரத்தில் ஒரு ஷார்ட் கவரிங் வந்து மார்க்கெட் இங்கே நிற்கிறது. ஸோ நாளைக்கு என்னன்றதை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் என்ன இருக்குது, என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 216 பாயிண்ட் டவுன். அண்டு மிட் கேப் ஃப்ளாட், ஸ்மால் கேப் ஃப்ளாட். அதில் ஒன்று பெருசாக சொல்ல முடியாது. கோல்டு 1.66 மைனஸில் இருக்குது. சில்வர் 9,433 மைனஸில் இருக்குது. இந்தியா விக்ஸ் மைனஸில் இருக்குது. யூஎஸ் டாலர் 90 இருக்குது. ஸோ இப்போ வந்து நாளைக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி ஓஐ வந்து நமக்கு ஒன்றும் பெருசாக பில்டப் ஆகிருக்காது. ஓஐ அதனால் ஓஐ பார்க்க முடியாது. நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி வந்து நாளைக்கு தான் இருக்கும். 25,500 ஸ்ட்ராங்காக இப்போ சதிக்கு இருக்குது. நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு, வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ ஓஐ பார்க்குறதுல வந்து பிரயோஜனம் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து பார்க்க வேண்டியது வந்து ஃபியூச்சர் ஓஐ நெக்ஸ்ட் மந்த்துக்கு எப்படி ஆகிருக்குன்றது பார்ப்போம். இப்போ இது வந்து கரண்ட் மந்த்து. நெக்ஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து லாஸ்ட் இங்கே பாருங்கள் 32 லட்சம் இருந்தது 10ஆம் தேதி. 20ஆம் தேதி 23 லட்சம் லாங் பில்டப் அடிச்சு மேலே 56 லட்சமாக இருக்குது. அங்கேயும் திருப்பி 42 லட்சம் லாங் பில்டப் அடிச்சு 98 லட்சம். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 36 லட்சம் ஷார்ட் எடுத்துட்டாங்க. 1.34 இன்றைக்கி ஷார்ட் எடுத்துருக்காங்க. பட் ஓவராலாக மார்க்கெட் கண்டிப்பாக மேலே வந்துருன்ற கான்ஃபிடென்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இதில் பார்ப்போம். ஸோ ஒய் பார்க்க வேணாம், நம்ம இப்போ சதிக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். நாளைக்கு ஒய் பில்டப் ஆட்டோம், அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு இப்படி எடுத்தோன்னா நமக்கு டக்குன்னு நல்லா தெரியும் இப்போ மார்க்கெட் எப்படி வருதுன்னு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்துட்டு திருப்பி இங்கே வருது, திருப்பி மேலே போகுது. இதோடும் போகாமல் திருப்பி கீழே வந்துடுச்சு. திருப்பி இந்த இடத்துல கிட்டத்தட்ட டபுள் பாட்டம் அடித்து திருப்பி மேலே போகுது. இந்த தூரம் கூட போல் திருப்பி இங்கே இறங்கியிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. போனால் ஃபஸ்ட்டு டார்கெட் 25,719 வச்சுப்போம். அதுக்கு மேலே நாளைக்குன்னு இல்லை, இந்த ஐ தாண்டதுக்கு வரையும் போகும். அதுக்கு மேலே என்னன்றது நம்ம பார்த்துப்போம். ஸோ மார்க்கெட் இந்த ஒரு டயக்ராம்லாம் இப்படி வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி வந்துட்டு இருக்கு. ட்ரெண்ட் லைனாகவும் நீங்கள் இப்படி போடலாம். மேக்ஸிமம் வந்து இந்த டார்கெட் வச்சுக்காம ட்ரெண்ட் லைன் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கோங்க. எப்படி வருது தாண்டி பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம் நம்ம. ஸோ நாளைக்கு ஒரு மார்னிங் வந்துன்னா உங்களுக்கு நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் எடுத்து தெரியுமா எடுக்கலாம் நாளைக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் மார்க்கெட் அடிச்சுக்கே இருக்கிறதுனால
நாளைக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நான் ஆக்சுவலாக இங்கே ஒரு கேப் ஏரியா இருக்குது. அந்த யூஎஸ் டேரிஃப் டிக்ளேர் ஆனால் உங்களுக்கு 1000 பாயிண்ட் டெம்ப் ஆச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து மார்க்கெட் இன்னும் கேப் ஃபில்அப் பண்ணனால தான் கேப் ஏரியா வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வரும்னு நினச்சேன், இன்றைக்கி வரல. சப்போஸ் நாளைக்கு மார்னிங் கீழே வந்துன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேப் ஏரியா இருக்குது 25,076 வரையும் வரத்துக்கு ஒரு கேப் விட்டு வச்சுருக்கு. அது வரும்போது பார்த்துக்கலாம், இப்போ வராது, வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கு என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஓஏ பில்டப் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் மற்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. சப்போர்ட் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருப்போம். ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 25,460 இருக்குது. ஸோ இங்கே ஒரு மார்க்கெட் பை சைடு இருக்கனால இதை வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இதை வச்சுக்கலாம் 25,612. ஸோ மார்க்கெட் சின்ன ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்துன்னா நீங்கள் ஒரு தைரியமாக கால் சைடு போகலாம். சப்போஸ் கேப் அப் ஆச்சுன்னா இதை தாண்டி ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு டார்கெட் இது வரைக்கும் போகலாம் டார்கெட். ஸோ நாளைக்கு மார்னிங் எப்படி, ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி பிகினிங் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பெரிய அடி வந்துருக்குல்ல, நாளைக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. எனியோ மார்னிங் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.